இன்றைய புனிதர் டிசம்பர் 21. சபை நிறுவனர் பீட்டர் ஃப்ரீடன்ஹோஃபன். பிறப்பு பிப்ரவரி 25, 1819, வாலண்டர், ஜெர்மனி. இறப்பு டிசம்பர் 21, 1860, கோப்லான்ஸ், ஜெர்மனி. முத்திப்பேறு பட்டம் ஜூன் 23, 1985, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். இவர் வாலண்டர் என்ற நகரில் உள்ள வைட்டஸ்பூர்கில் புகைப்போக்கியை தூய்மை செய்யும் தொழிலை ஸ்கோம்ஸ்டீஃபெய்னர் செய்து வந்தார். தினமும் அதிகாலையில் எழுந்து பணியை தொடங்க சென்று பல புதிய மனிதர்களை வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் தன் அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டார். இவரின் உடன் பிறந்த சகோதரர் இளம் வயதிலேயே இறந்துவிட்டதால் இவரின் மனைவி மற்றும் குழந்தைகளை கவனித்துக் கொண்டு அவர்களின் வாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார். இவர் இளமையாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவின் அப்போஸ்தலிக்க பணியை ஆர்வமுடன் ஆற்றினார். இவர் தான் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்வை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார். இவர் பல கத்தோலிக்க பங்கு தளங்களை உருவாக்கினார். இவர் பல கைவிடப்பட்டவர்களையும் தேவையில் இருப்போரையும் நோயாளிகளையும் இனங்கண்டு முன்வந்து உதவினார். அத்துடன் தன்னுடன் இறை இறக்க சபை சகோதரர்களையும் பாவிஞ்ச் புரூடர் இணைத்து கொண்டு புதிய சபை ஒன்றை நிறுவினார். ஜூன் 21, 1850 ட்ரியர் ஆயர் இச்சபையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அங்கீகாரம் அளித்தார். பிறகு பல இடர்பாடுகளை சந்தித்த பிறகு 1851 ஹோப்லண்ட்ஸிலும் அச்சபையை நிறுவினார். இச்சபையினர் மருத்துவர்களையும் தாதியர்களையும் உருவாக்கி நோயாளிகளை கவனிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு இச்சபையின் பணியானது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வளர்ந்து வந்ததால் பல வெளிநாடுகளுக்கு சென்று அச்சபையை வளர்த்தெடுத்தார். பல நாடுகளில் பயணம் செய்த போது இவர் எலும்புருக்கி என்ற நோயால் தாக்கப்பட்டார். இதனால் தன் உடலில் இருந்த சக்தி அனைத்தையும் இழந்து மிக மெல்லிய உடலுடன் இறந்தார். இன்று இவர் ஏற்படுத்திய சபையை இறை இறக்க சகோதரர்கள் வழிநடத்தி வருகிறார்கள். 1888 ட்ரியர் நகரிலுள்ள சபையே தலைமை இல்லமாக செயல்படுகின்றது. ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தனது உழைப்பால் உயர்ந்து புதிய சபையை உருவாக்கி புகழுக்காகவும் ஆட்சியில் பங்கு பெறவும் தன்னை அர்ப்பணித்த பீட்டர் ஃப்ரீடன்ஹோஃபனை நினைத்து நன்றி கூறுகின்றோம். இவரின் பரிந்துரையால் அவரால் நிறுவப்பட்ட சபையை இனி வரும் நாளிலும் உடனிருந்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆமென்.